இந்த ஒரு பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா டிஷ்ஷுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன பொடி அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு வசிய பொடின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான இட்லி மிளகாய் பொடி தான் செய்ய போகிறோம். இது ஆல்ரெடி நான் எல்லாமே வறுத்து வச்சுட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் அளவுகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படிங்கிறத. இப்போ இந்த கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எப்படியும் ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும் முழுசாக இருந்தால். இந்த கப்பால் அரை கப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு எள், அரை கப்பு வேர்க்கடலை, 1 கப்பு முழுசாக உளுந்து, அதில் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டும் சேர்த்து முழுசாக 1 கப்பு. உளுந்து மாத்திரம் 1 கப்பு முழுசாக எடுத்திருக்கேன். மீதி இதெல்லாம் அரை கப்பு எடுத்திருக்கேன். இது அரை கப்பு, இது அரை கப்பு, இது அரை கப்பு. இது கருப்பு உளுந்து, இது முழு உளுந்து, இதை சேர்த்து 1 கப்பு. அவ்வளோதான். இதுக்கு மிளகாய் நல்லா ஒரு 30 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்தே வச்சுட்டேன் நான். நல்லா காரசாரமாக வேணுங்கிறதுக்காக 30 மிளகாய். நீங்கள் வேணும்னா ஒரு 25 மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. 30 வேணாம், நானுமே எடுத்துடுறேன். ஒரு 5 மிளகாய் எடுத்துடலாம். 25 மிளகாய் கிட்ட போடணும். கொஞ்சம் காரமாக நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை அலசி இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கருப்புலேருந்தே முழுக்க கூட செய்யலாம். பட் கொஞ்சம் கருப்பாக இருக்குங்கிறதுக்காக நான் இதில் பாதி போட்டுக்கோங்க. அதே போட்டிங்கன்னா ஹெல்தி கூட. இப்போ எல்லாம் நல்லா வறுத்துட்டேன். எல்லாமே செவக்க வறுத்து வச்சுருக்கேன். அளவுகள் சொல்லிட்டேன். ஒரு உளுந்து தவிர மீதியெல்லாம் அரை கப்பு. இந்த மாதிரி நல்ல செவக்க வேர்க்கடலை முதல் எல்லாமே வறுத்தாச்சு. வெள்ளை எல்லாமே வறுத்தாச்சு. இதுவுமே வறுத்தாச்சு. ஆறட்டாக நம்ம பொடி பண்ணிக்கலாம். பெருங்காயம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து உப்பு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 மிளகாவோட நிறுத்திக்கோங்க. நான் ஒரு 20 மிளகாய் போட்டிருக்கேன். இங்கே 5 மிளகாய் எடுத்து வச்சுட்டேன். நான் 30 மிளகாயில் அவர் 5-6 மிளகாய் எடுத்துட்டேன். 25 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை போட்டுக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இங்கே மிளகாய் ஒன்றும் பாதிமாக பொடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உளுந்து இதையெல்லாம் சேர்த்தாச்சு. இங்கே எள்ளு மாத்திரம் கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம். அது எண்ணெய் மாதிரி பிடிச்சின்னு ஒட்டிக்கும். வேர்க்கடலையுமே கூட. அதனால் அது ரெண்டையும் வச்சுட்டு இப்போ மற்ற பருப்பு வகைகள் எல்லாமே போட்டாச்சு. இதையும் அரைச்சிட்டு வருவோம். இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூன் பெரிய ஒரு ஃபுல் டீஸ்பூன் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குட்டியாக எடுத்துருக்கேங்க பாருங்கள். 1 ஸ்பூனு, இன்னும் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அதிலே போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1. இப்போ இதை இப்போ இது கூடயே இப்போ கடைசியாக இந்த எள்ளு இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பொடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, மிளகாய் கொஞ்சம் பொடிச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே அது கூடயே சேர்த்து இன்னும் கொஞ்சம் திப்பியாக இருந்ததை நல்லா பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த எள்ளையும் வேர்க்கடலை இதையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பெருங்காயம் போடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு வேர்க்கடலையும் பொடிச்சாச்சு. இந்த மாதிரி பெரியதாக பாருங்கள். ஏன்னா அது எண்ணெய் வந்துடும். அதனால தான் இது மசியாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் முதல்ல பொடி பண்ணிட்டு கடைசியாக எள்ளு வேர்க்கடலை. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா நீங்கள் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. இப்போ பெருங்காயமும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேயே போட்டுட்டு இதே போட்டு கை வச்சு கலந்தாலும் பரவாயில்ல, நீ மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு இட்லி மிளகாய் பொடி. இந்த பொடியை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு மட்டுமே கிடையாது. இது நான் செஞ்சுருக்கிறது ரொம்ப சூப்பரான இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக இருக்குது. அதான் சொன்னால் எங்களுக்கு இது ஓகே. எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா இன்னும் ஒரு 6-7 மிளகாய் குறைச்சி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 12 வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா. எங்களுக்கு இது சரியாக தான் இருக்குது. எங்கள் காரம் ரொம்ப காரம் இல்லை, பட் ஓரளவுக்கு காரம் நல்லாயிருக்கும். அவ்வளோ. இதை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறையா பொரியலில் சேர்ப்பேன், வறுவலில் சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட்டு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எல்லாமே ஹெல்த்தியாக அனுப்பிட்டுருக்கோம். இதை இவ்வளோ நம்ம செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம், கொஞ்சம் வெளியே வச்சுப்போம். அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகேங்களா?
இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மறுமுறை இப்படி தான் செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.